நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். அதை மத்தியில சுருக்கமா வைக்க கர்த்தர் உதவி செய்வார். எடுத்தவங்க வேகமா வாலிப பிள்ளைங்க என்னோடு கூட வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய செய்தியின் தூதன் தலைப்பு கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் நம்ம கூட இல்லைன்னா அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் நேற்று தினத்துல கர்த்தர் என்னோட கூட கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு 70 என்ன வயசையா 76 வயசு கர்த்தர் அவரை இதுவரைக்கும் நடத்திட்டு இருக்கிறாருன்னா கர்த்தர் அவர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு கர்த்தர் நம்ம கூட இல்லைன்னா அப்படின்ற ஒரு ஆண்டவர் ஒரு தலைப்பு. அப்போ இல்லைன்னா என்ன ஆகும், இருந்தா என்ன ஆகும், இதுதான் கர்த்தருடைய வார்த்தை செய்தி. எடுத்து வாசிங்க. சங்கீதம் 124 அதிகாரம் 2வது வசனம். வேகமா வாசிங்க. கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால். அப்ப இன்றைக்கு கர்த்தர் நம்ம பக்கத்துல இல்லைன்னா என்ன ஆகும்? அதனுடைய கீழ் வசனத்தை வாசிமா வேகமா. என்னவா? அவர்கள் கோபம் நம்ம உயிரோடு விழுங்கிட்டு இருப்பாங்க. சாத்தான் இன்றைக்கு கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமே என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு திருச்சபை மக்களை, திருச்சபையை விழுங்கலாம், விழுங்கி போட்டுடலாம். இவர்கள் என்னுடைய ஆதிக்கத்திலே எனக்கு கீழாக எனக்கு இவர்கள் அடிமைப்படுத்தியிருந்த இந்த ஜனங்களை கர்த்தர் தமது சுவிசேஷத்தின் ஒளியினாலே, சுவிசேஷத்தின் வார்த்தையினாலே மீட்டு ரட்சித்து அவர்களை பரிசுத்தப்படுத்தி அந்த விண்ணுலகத்தின் வாழ்வை பெருமடியாய் அழைத்து கொண்டு போய்விட்டாரே. எப்பொழுது இவர்கள் மீண்டும் என்னிடத்தில் சிக்குவார்கள், எப்பொழுது இவர்கள் மீண்டும் என்னிடத்திலே வருவார்கள் என்று சொல்லி கர்ஜிக்கிற சிங்கத்தை போல பிசாசானவன் வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். நாம் கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பாரானால் அவன் நம்மிடத்தில் ஒரு கிரியும் நடப்பிக்க முடியாது. கரங்களை தனி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்ப இங்க வேதம் மிக அழகாய் சொல்கிறது. இந்த வசனம் சபை எதிரிலிருந்து பெற்ற விடுதலை குறிக்கிறது. அந்த வார்த்தை எதை குறிக்கிறது சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்கள். அல்லேலூயா. 1 மணி நேரம் செய்தி. பிரைஸ் தி லார்ட். ஐயா ஒரு 1/2 மணி நேரம் ஆலோசனை கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். ஐயாவுடைய ஆலோசனை ரொம்ப அருமையா இருந்தது. 1.25 நேரம் போயிட்டதுனால அருமையான தேவ பிள்ளைகளை சுருக்கமாய் உங்களோடு பேசுகிறேன். இந்த வசனம் எதற்கு யாருக்கு எப்படி சொல்லப்படும்? கர்த்தர் தாமே நம் பட்சத்தில் இராவிட்டால் என்ற வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணாரா? ஆண்டவரே விடுதலை செய்யும்படியாக சபை விடுதலை பெற்றதை குறிக்கக்கூடியது. விடுதலை என்பது அவர்களின் ஞானத்தினாலோ திறமையினாலோ அல்லது பலத்தினாலோ அல்ல, தேவன் அவர்கள் பக்கத்தில் இருந்ததினாலே, தேவன் அவர்களோடு கூட வந்ததை அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்காங்க. என்னுடைய சொந்த பலனோ சொந்த திறமையோ என் படிப்பு அறிவோ என் மூளை ஞானமோ என்னுடைய திறமையோ அல்ல. அல்லேலூயா. கர்த்தரின் பட்சத்தில் இருந்தார். அல்லேலூயா. எல்லா சூழலிலும் கர்த்தரின் பட்சத்தில் இருந்தார். உன்னை எனக்கென்று நான் தெரிந்து கொண்டேன், என் துதியை சொல்லும்படி அவர்களை நான் எனக்கென்று தெரிந்தேன். அப்போ இன்றைக்கு நம்மை கர்த்தர் அவருடைய துதிகளை சொல்லி வரும்படி தெரிந்து கொண்டாரு. அவரின் பட்சத்தில் இருக்கிறபடியினால எதிரியான அழகையை நான் வென்றிட கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு கிறிஸ்துவின் சபை பகை நிறைந்த உலகத்தில் உள்ளது. இன்றைக்கு அன்னைக்கு எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அநேக பாடுகள், துன்பங்கள், வேதனைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள், தடைகள், அடிமைத்தனங்கள் அவைகள் எல்லாம் இருந்து கர்த்தர் எப்படி அவர்கள் பட்சத்தில் இருந்து கர்த்தர் அவரை ஜெயிக்கவும் வெற்றி பெறவும் அவரை பாதுகாத்து எப்படி நடத்தி கொண்டு வந்த அவர் கூட இருந்தாரோ, அதே போல இந்த கடைசி காலத்தில் திருச்சபை மக்களாகிய திருச்சபைகளுக்கு அநேக இந்த உலகத்தில் எப்படி இருக்குதான் கிறிஸ்துவின் சபை பகை நிறைந்த உலகத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்ட கர்ஜிக்கிற சிங்கங்களுக்கு மத்தியில் இன்றைக்கு சபை இருக்கிறது. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? பாருங்க, சபைகளை துன்புறுத்துகிறார்கள், சபைகளை கொளுத்தி தீக்கிரையாக்குகிறார்கள், ஊழியர்களை கொண்டு குவிக்கிறார்கள், ஊழியம் செய்கிற மக்களை, சபை விசுவாச மக்களை பயமுறுத்துகிறார்கள். சபை அழிந்து விட்டதா? சபையை ஒருத்தரால அழிக்க முடியாது.
தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த சபை ஆண்டவர் எப்படி உருவாக்கிட்டு இருக்கிறாரு? தம்முடைய சுய ரத்தத்தினால சம்பாதிச்சிருக்கிறாருங்க. அல்லேலூயா. ஆகவே தான் இங்க வேதம் சொல்லுகிறது, ஆமென், சாத்தான் தீயவர்களோடு சேர்ந்து சபையை அழிக்க முயற்சிக்கிறான். விசுவாசிகள் கடந்த காலங்களைப் போல இன்னமும் கேலி செய்யப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள். ஆனாலும் கிறிஸ்துவின் சபை ஒருபொழுதும் அழிக்கப்பட மாட்டாது. அல்லேலூயா. இதை அழிக்கவே முடியாது. எந்த கொம்பனாலையும் அழிக்க முடியாது கிறிஸ்துவின் சபையை. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. ஒரு அருமையான ஒரு தலைவர் அவருடைய புத்தகத்தில் எழுதி வச்சுட்டு போனாரு, அல்லேலூயா, கிறிஸ்தவர்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஒன்னும் பண்ணிடாதீங்க, அவங்க மோட்டு பூச்சி மாதிரி. அவர் சொன்னாராம், என்ன சொன்னாரு, அவர் பேரை சொல்ல விரும்பல, மோட்டு பூச்சி மாதிரி அவங்கள நசுக்க ஒரு மூட்டு பூச்சி நசுக்கனா எத்தனை உருவாகும்? 100 உருவாக்கினா இருக்குங்க. மோட்டு பூச்சி பத்தி தெரியாத உங்களுக்கு? வீடுகளில் மோட்டு பூச்சி இருக்குமே, அந்த காலத்துல இருந்து உங்களுக்கு தெரியும் இல்ல? அந்த மோட்டு பூச்சி ஒண்ணு நசுக்கணும்னா அதுல இருந்து 100 மோட்டு பூச்சிக்கு உருவாகும், உருவாக்கிட்டே இருக்கு. அதனாலதான் மோட்டு பூச்சி வந்து எரிச்சிருவாங்க, கொளுத்திடுவாங்க. மோட்டு பூச்சி பிடிச்சா அந்த வீடுகள்ல இருக்கும், குடிசை வீட்டுகள்ல. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதை போல கிறிஸ்தவர்கள், அவங்கள நீங்க டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் கம்மியா தான் பெருகுவாங்க. அவங்கள நீங்க தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா, அவங்க மொட்டி போட ஆரம்பிச்சாங்கன்னா, ஜெபிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, சபை வளர்ந்து பெருகிடும், கிறிஸ்தவ கூட்டம் பெருகிட்டே இருக்கும். அதை யாராலும் தடுக்கவே முடியாது. அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு ஏனெனில் தேவன் இன்னும் அவருடைய ஜனங்கள் பக்கமாக இருக்கிறார். அல்லேலூயா. முடிவு பரியந்தம் நான் உங்களோட கூட இருப்பேன் என்று வாக்களித்திருக்கிறார். கர்த்தரை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீ பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று சொன்னவர் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன். எது வரைக்கும் இருப்பாரா? இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் நான் உங்களோடு கூட இருப்பேன். ஐயா இப்ப சொன்னார்ல ஆலோசனையில, அல்லேலூயா, மத்தேயு 28ல, ஆமென், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன். எப்படி டேலி ஆகுது பாருங்க. அவர் கொடுத்த ஆலோசனை, கர்த்தர் கொடுத்து அமைச்சிருக்கிற தூது எப்படி வருது பாருங்க. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகவே மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை. சபையை எந்த சக்தியாலும் எந்த அதிகாரத்தினாலும் மேற்கொள்ள முடியாது. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. அல்லேலூயா. உண்மையிலே கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் சொல்லக்கூடியவர்கள் தான் சீஷர்கள். அல்லேலூயா. எதை கண்டும் பயப்படாம துணிந்து நின்று தன் ஜீவனை கொடுத்ததுனால தான் இன்றைக்கு கிறிஸ்துவம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆமாவா இல்லையா? அன்றைக்கு வந்த மிஷனரிகள் அவர்கள் தியாக உணர்வோடு அவர்களை மெழுகை போல அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்ததுனால கிறிஸ்துவம் எல்லா நாடுகளிலும், எல்லா தேசங்களிலும், எல்லா மூலை முடுக்குகளிலும் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு மத்தேயு 16:18, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். எது மேற்கொள்ள முடியாது? சபைய பாதாளத்தின் வாசல் என்ன பண்ண முடியாதா? அதை மேற்கொள்ள முடியாது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பேதுரு மேல சபையை கட்டுவேன்னு சொன்னாரா? சொல்லுங்க, இந்த சபை யார் மேல கட்டுவேன்னு சொன்னாரு? நீ பேதுருவா இருக்கிறப்பா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உனக்கு நீ பேதுருவா இருக்கிற இந்த கல்லின் மேல். அந்த இந்த பேதுருனா அர்த்தம் என்ன தெரியுமா? கிரேக்க மொழியில பேதுருவுக்கு சிறிய பாறை அல்லது கல் என்ற 2 அர்த்தம் பொருந்தும். கல்லு, இன்னொன்னு சிறிய பாறை, சின்ன ஒரு பாறை அப்படின்னு அர்த்தம் பேதுருவுக்கு. அந்த சின்ன பாறை மேல ஆண்டவர் சபையை கட்டுவேன்னு சொல்லல. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சின்ன பாறை மேல பேதுரு மேல கட்டுவேன்னு சொல்லல. வாசிங்க 1 கொரிந்தியர் 3:11, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய, சீக்கிரம் 1 கொரிந்தியர் 3:11, எபேசியர் 2:19-20, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரம் போட ஒருவனாலும் கூடாது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து, ஆமென், அவர்தான் மூலைக்கல், அவர்தான் அஸ்திபாரம், அவர்தான் அந்த பெரிய பாறை. அல்லேலூயா. ஆமென். ஒரு கல் உருண்டு வந்து அந்த சிலையின் மீது மோதினதாம், அந்த பாதங்களிலே மோதினதாம், அந்த சிலை உடைந்து நொறுங்கினதாம், அந்த கல் உருண்டு வந்து நொறுங்கின அந்த கல் பெரிய பர்வதமாய் மாறினது. அதுதான் கிறிஸ்து. அல்லேலூயா.
அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த கண்மலையாகிய கிறிஸ்து இந்த பூமியில வரும்பொழுது அற்பமாய் எண்ணப்பட்டாரு, அற்பமாய் பேசப்பட்டாரு, அற்பமாய் பார்க்கப்பட்டாரு. ஆனால் அவர் தம்முடைய ஜனங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்து அவருடைய ரத்தத்தை விலைக்கரைமாய் கொடுத்து அவர் மரித்து அடக்கப்பட்டு உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இன்றைக்கு பெரிய பர்வதமாக உருவாக்கி கொண்டே இருக்கிறார். அதை அழிக்க ஒருவராலும் முடியாது, கூடாது. அல்லேலூயா. ஆகவே இந்த பேதுரு மேல நான் சபையை கட்டுவேன் ஆண்டவர் சொல்லல. அன்பு தேவ பிள்ளைகளே, பேதுருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தது. அது பிதாவினால் பேதுருவுக்கு அருளப்பட்டது. என்னை யார் என்று ஜனங்கள் கேட்கிறார்கள் என்று இயேசு கேட்கும் பொழுது பேதுரு சொல்றாரு, நீ கிறிஸ்து என்று சொல்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மேசியா என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. ஆமென். கிறிஸ்து என்றால் ஆமென் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூவரையும் குறிக்கிற ஒரு வார்த்தை தான் கிறிஸ்து. ஆமென். கிறிஸ்து பிரிந்து இருக்கிறாரா? ஒன்றாய் இருக்கிறதை குறிக்கிறது, வெளிப்படுத்துகிறது. மேசியா அபிஷேகம் பண்ணப்பட்டவரை குறிக்கிறது. அல்லேலூயா. நீ ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்து என்றாக பேதுரு சொன்னாரு. அந்த வார்த்தை, அந்த கிறிஸ்து என்கின்ற அந்த வார்த்தையின் மீது, அந்த கிறிஸ்துவின் மீது என் சபையை கட்டுவேன் என்று கர்த்தர் வாக்குரைத்தார். கடலை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆகவே எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19 இருந்து 20 வரைக்கும் சொல்லுகிறது. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. கிறிஸ்து உங்களோட இல்லைன்னா, அல்லேலூயா, பிதா குமாரனாகிய கிறிஸ்துவோடு கூட இல்லைன்னா இந்த மகிமையான சபை உருவாகி இருக்காது. அல்லேலூயா. அதே போல கிறிஸ்து உங்களோடு கூட இல்லைன்னா நீங்களோ உங்கள் குடும்பமோ ஆமென் என்ன பண்ண முடியாதுங்க, பாதுகாப்பா இருக்க முடியாது, வளர்ச்சி இருக்க முடியாது. அவ்வளவு அச்சுறுத்தல், அவ்வளவு பயங்கரம், அவ்வளவு பயமுறுத்துதல்கள் தேசத்தில் இருக்குது இந்த உலகத்துல கிறிஸ்தவர்களுக்கு. ஆனாலும் கர்த்தர் நமக்கு துணை செய்து கொண்டே இருக்கிறார். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இங்க வேதம் சொல்லுகிற பொழுது அவன் ஆகையால் நீங்கள் இனி அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். எபேசியர் 2:21 வாசிங்கம்மா. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது. அல்லேலூயா. நீங்க எப்படி எழும்புறீங்கன்னா, ஆமென், கிறிஸ்து அஸ்திபாரம், அதுக்கு மேல தீர்க்கதரிசிகளோ அப்போஸ்தலர்களோ ஆமென் கடைகால் போட்டு மேல ஆமென் எழுப்பிட்டாங்க. அதுக்கு மேல நீங்க எப்படியா எழும்புறீங்களா? ஆலயமாய் கட்டப்பட்டு கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. ஆலயமா கட்டப்பட்டு வருகிறோம். அப்ப கிறிஸ்துவுடைய ஆலயமாகிய உங்களுக்குள்ளே கிறிஸ்து வாசமாய் இருக்கிறார். அல்லேலூயா. நமக்குள்ளே உலாவி நமக்குள்ளே வாசமாய் இருக்கிற தேவன். ஆமென். அவர் நமக்குள்ளே இருக்கிறார், நமக்குள்ளே வாசம் பண்றாரு. அந்த கிறிஸ்துவுடைய ஆலயமாய் நம்ம இருக்கிறோம். ஒருவன் இந்த ஆலயத்தை கெடுத்தால், ஆமென், ஒருவன் தன்னை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. ஆகவே தான் நம்ம சிந்தைகளினாலோ வார்த்தைகளினாலோ செயல்களினாலோ என்ன பண்ணக்கூடாதுங்க, இந்த ஆலயமாகிய சரீரத்தை கெடுக்க கூடாது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இவை பிதாவினால் உண்டாகவில்லை, இது பிசாசினால உண்டானது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. எங்க பாவம் வருது, எங்க தேவனுக்கும் மனிதர்களுக்கும் ஒரு பிரிவு உண்டாகிறது என்று சொன்னா, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த மூன்றினால தான் அன்றைக்கு ஆதாம் ஏவாள் விழுந்தார்கள். அவர்கள் மூலமாய் இன்றைய வரைக்கும் மனித குலம் பாவத்தில் விழுந்து கொண்டே இருக்கிறது மூன்றினால தான். அதனால கண்ணை சரியா வச்சுக்கோ, மாம்ச ஆசை இச்சைகளை ஒழுங்கா வச்சுக்கோ, ஜீவனத்தின் பெருமை இல்லாம வாழு, கர்த்தரும் கூடவே இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆகவே ஆமென், இன்றைக்கு வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது. ரோமர் 8:31 இவைகளை குறித்து நாம் என்ன சொல்வோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் தான் நமக்கு விரோதமாய் இருக்கிறவன் யார்? உனக்கு விரோதமா 1000 பேர் எழுதட்டுங்க. அல்லேலூயா. 10,000 பேர் எழும்பட்டுங்க. வலதுபுறம் இடதுபுறம் 1000 10,000 பேர் எழும்பட்டும். உன் கண்களினாலே காண்பாய், ஒன்று உன்னை அணுகாது, உன்னோட சேதப்படுத்த முடியாது. ஆமென். கர்த்தரும் பட்சத்தில் இருக்கிறார்னா உனக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஒரு கேள்வி அங்க வேதம் கேட்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகவே தேவன் தம்மை விசுவாசிக்கும் யாவரோடும் இருக்கிறார். அவர் நமக்குள் இருக்கிறார். நமக்குள்ளாகவோ அல்லது வெளியிலோ இருக்கக்கூடிய எந்த எதிரியும் நம்முடைய வாழ்வில் தேவ நோக்கத்தை முறியடிக்க முடியாது. தேவன் நமக்கு குறித்து ஒரு நோக்கம் வச்சுக்கிறார், நம்மை குறித்து ஒரு சித்தம் வச்சுக்கிறாரு.
யாராலையும் நமக்குள்ள இருக்கிற பவுல் சொல்றாருல, எனக்குள்ள வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. பவுல் சொல்றாருல, நமக்குள்ளவே ஒரு பாவ சிந்த, பாவ எண்ணம், ஒரு பாவ உணர்வு, அது ஒரு பக்கம் வாசம் பண்ணிட்டு தான் இருக்குதான். சரீரத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் இல்லையா? அப்ப சரீரத்துல ஒரு கிரியை உண்டாகிட்டு தான் இருக்குது. ஏன்னா நம்ம இந்த உலகத்துக்குள்ளதான் இருக்கிறோம். ஆனாலும் அங்க வேதம் சொல்லுகிறது, வெளியிலே சில எதிர்ப்புகள், வெளியிலே சில எதிரிகள், சில ஆகாயத்தின் பிரபுவாகிய அந்த அசுத்த ஆவிகளின் போராட்டங்களும் நமக்கு இருக்குது. அல்லேலூயா. என்ன போராட்டம் இருக்குதா? பிரபஞ்சத்தின் அதிபதிகளோடும் வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் துறைதனங்களோடும் அதிகாரங்களோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. அன்பு தேவ பிள்ளைகளே, அவைகள் ஒரு பக்கம் வெளியில இருந்து நம்மளோட போராடிட்டு இருக்குது. உள்ளுக்குள்ளவே இந்த சரீரத்தின் கிரியைகளாகிய உள்ளுக்குள்ளவே ஒரு பாவம் ஒண்ணு வாசம் பண்ணிட்டு நம்மள என்ன பண்ணிட்டு இருக்குது? போராடிட்டு இருக்கிறது. அதை கர்த்தர் சொல்றார், சரீரத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்படி இந்த பூமியில பிழைத்து வாழணும்னா கர்த்தர் உங்களுக்கு துணை செய்ய விரும்புகிறார். உன் கூட கர்த்தர் இருக்கிறாரு. ஆகவே நாம் அழிந்து போவதில்லை, கெட்டு போவதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். எதிரியான அழகை நான் எதிர்த்து வென்றிடுவேன். எபிரேயர் 13:6 சொல்லுகிறது. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு சகாயம் பண்றாரியா. நான் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் அவருடைய கிருபை. அதனால மனுஷன் எனக்கு என்ன செய்யக்கூடும்? மனுஷன் என்ன செய்ய முடியும்? வெறும் உயிரை தான் எடுக்க முடியும். அதுக்கு மேல எதனா இருக்கா? அல்லேலூயா. மனுஷனுக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் 3 இருக்கிறது இல்லையா? கர்த்தர் மனுஷனை மண்ணினாலே உருவாக்கும் பொழுது தன்னுடைய ஆவியிலே அந்த மண்ணிலே ஊதி மனுஷன் ஜீவ ஆத்மாவாக மாறினானாம். ஆத்மா என்பது கர்த்தருடைய ஆவியினாலே உண்டான ஜீவன், உயிர். அல்லேலூயா. இந்த சரீரத்தை கர்த்தர் மண்ணினாலே படைத்தார், உருவாக்கினார், உண்டாக்கினார். இதற்குள்ளே தமது ஆவியை ஊதினார். அந்த ஆவியும் இந்த சரீரமும் உள்ளாக ஆத்மாவாக உருவாக்கப்பட்டது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அங்கே அவன் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆத்மா மண்ணோட ஒட்டி கொண்டிருக்கிறதா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்ப தேவன் தம்முடைய ஆவியை கொடுத்திருக்கிறாரு. இந்த ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் போகிறது. மிருகங்களுடைய ஆவி மண்ணுக்குள்ளே போகிறது. மனிதனுடைய ஆவியோ தன்னை தந்த தேவனிடத்தில் போகிறது. அதற்கு மதங்கள் கிடையாது. ஆவிக்கு மதங்கள் கிடையாது. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஆத்மா இதுதான் விளையாட பெற்றது. இந்த ஆத்மாவை ரட்சிப்பதற்காகத்தான் கிறிஸ்து இயேசு மனிதனாய் இந்த உலகத்துக்கு வந்தார். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. ஏன்னா இந்த சரீரம், இந்த கிரியைகள் எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. போடப்பட்ட மூல உபதேசங்களையே மறுபடியும் போடாமல் அதை கடந்து இன்னும் முன்னேறி மேல வரணும். போடப்பட்டிருக்கிற அசுங்களே, தொடாத, ருசி பார்க்காத, இதை செய்யாத, அதை செய்யாத, அது நியாய பிரமாணத்தின் சட்டங்கள். அதையும் தாண்டி விசுவாச பிரமாணம், கிருபையின் பிரமாணங்களுக்குள்ள நாம் கடந்து வர வேண்டும் என்று கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். ஏன்னா நான் கூட இருக்கிறேன், நொடிய பரியந்த நான் உன்னை நடத்துவேன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு அங்கே. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகவே இந்த ஆத்மா தான் கணக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது. எது? இந்த ஆத்மா தான் கணக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு. இந்த சரீரத்துல நம்ம செய்கிற நல்லதோ கெட்டதோ, நம்ம பேசுகிற வார்த்தைகளோ எல்லாத்துக்கும் கணக்கு சொல்லணும்னா நீங்கள் பேசப்படுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றை குறித்தும் கர்த்தருடைய நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதா இருக்கிறதா. அதனால பேசுறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிக்கணும். ஒரு வார்த்தை பேசுறோம்னா, ஒரு வார்த்தைக்கு முன்னாடி அது 1 நிமிஷம் பேசுறோம்னா 10 நிமிஷம் யோசிச்சுட்டு பேசுங்க. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஏன்னா நம்ம பேசப்படுகிற வீணான ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் கணக்கு ஒப்புவிக்கணும். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த பரிசுத்த வேதாகமத்தை நம்ம கரங்களிலே கிடைப்பதற்கு எத்தனை பரிசுத்தவான்களுடைய ரத்தம் பூமியிலே சிந்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வேதாகமத்தை நம்ம கரங்களில் கொண்டு வந்து சேர்க்க பரிசுத்த ஆவியானவர் எத்தனை பரிசுத்தவான்களை எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார். மொழி தெரியாது, இனம் தெரியாது, தேசங்கள் தெரியாது, அப்படி தன் குடும்பம் தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து கடந்து வந்த புற தேசங்களில் வந்து அவர்கள் பட்ட பாடு, துன்பம், வேதனை, கண்ணீர், அவைகளுக்கு மத்தியில் இந்த பரிசுத்த வேதாகமத்தை கொண்டு வந்து நம் கரங்களிலே நாம் பேசக்கூடிய நம்முடைய தாய்மொழியும் தமிழ் மொழியில கற்றுக் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. எந்த மொழியில நம்ம பேசக்கூடிய நம்ம மொழியில கர்த்தர் நம்ம கரங்களில் இந்த பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அநேக உலகத்துல 1000 மொழிகள் இருக்கலாம்.
சொல்லலாங்க. நம்ம பேசக்கூடிய, நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய மொழியில கர்த்தர் ஒரு அவருடைய வார்த்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாங்க. இதை நாம் தூக்கி தலையில வச்சு கொண்டாடணும். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. அன்புதவ பிள்ளைகளே, ஆகவே இன்றைக்கு கர்த்தர் தெளிவாய் பேசுகிறார். இங்கே அவைகளை யோவான் 10:29 சொல்லுது, அவைகளை எனக்கு தந்த பிதா என்னிலும் பெரியவராயிருக்கிறார், ஆகையால் அவைகளை என் பிதாவின் கையில் இருந்து பறித்துக் கொள்ள ஒருவராலும் கூட அது சோதனம் பண்ணுங்க. இந்த சபையை அல்லேலூயா பிதா தமக்குரியவைகளை தமக்குண்டானவர்களை கிறிஸ்து சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்ததுனால தம்முடையவைகளை எல்லாவற்றையும் குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு கொடுத்து விட்டார். இது ரொம்ப டீப்பான செய்தி. உங்களுக்கு நான் கொஞ்சம் அந்த இதை முடிக்கணும்னால கொஞ்சம் வேகமா சொல்றேன். அல்லேலூயா. பிதா தமக்குரிய எல்லாவற்றையும் குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு கொடுத்தார். ஏன்? அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார், மரணத்தை ஜெயித்தார். அல்லேலூயா. பிதாவின் சித்தத்தை குமாரனாகிய கிறிஸ்து நிறைவேற்றியதனால கர்த்தர் என்கின்ற அந்த மகா பரிசுத்தமுள்ள தன்னுடைய நாமத்தை குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு அதை கொடுக்கிறார். கிறிஸ்து கர்த்தர் என்று அழைக்கப்படுகிறார். நாங்கள் கர்த்தர் என்று இயேசுவை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்கும் பொழுது ஒரு சரீரத்தில் பலவீனங்கள் போகும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை உச்சரிக்கும் பொழுது உன் வாழ்க்கையில ஒரு சரீரத்தில் ஒரு புது பலன் உண்டாகும். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. ஆகவே அன்பு தேவ பிள்ளைகளே, இங்க வேதம் மிக அழகாய் சொல்கிறது. யோவான் 6:37 பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். ஏசப்பா சொல்றார் பாருங்க, பிதா எனக்கு கொடுக்கிற எல்லாமே என்கிட்ட வரும், என்னிடத்தில் வருகிறதை நான் உடம்பே தள்ள மாட்டேன். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்ப நாம் அனைவரும் பிதாவாகிய தேவனாலே குமாரனாகிய கிறிஸ்துவுடைய நாமத்திற்குள்ளாக அவருக்கென்று கொடுக்கப்பட்டுட்டோம். வானத்தின் கீழே பூமிக்கு மேலே பூமிக்கு தண்ணீரிலே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. அந்த நாமத்திற்கு முன்பாக எல்லா முழங்கால்களும் முடங்க கடவுள் என்று சொன்ன பரிசுத்தமான உன்னதமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உடையவர்களாகிய நாம் அவரிடத்தில் அன்பு கூறும்படி கடந்து வந்திருக்கிறோம். அந்த நாமம் நமக்கு துணை செய்கிறது. அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணை செய்கிறார். அந்த தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நீ தீங்கை காணாதிருப்பாய். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னவா? பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளவே முடியாது. இந்த சரீரத்தில் இந்த சரீரத்துக்கு 70 வருஷமோ 80 வருஷமோ 100 வருஷமோ அவ்வளவுதான். இதுக்கு ஒரு குறிப்பிட்ட லிமிட் தான் இந்த சரீரத்திற்கு. ஆனால் கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊதி மனுஷனுக்கு ஆத்மாவை கொடுத்தாரே, அந்த ஆத்மாவுக்கு என்றென்றைக்கும் அழிவே கிடையாது. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. அந்த ஆத்மா ஒண்ணு கர்த்தருக்குள், கர்த்தருடைய சத்தியத்திற்குள், கர்த்தருடைய விசுவாசத்திற்குள் இருக்கும் என்று சொன்ன, நான் ஒரு விசுவாசியாக இருந்தால் கெட்டு போயிருப்பேன். இந்த பூமியிலே கர்த்தருடைய நன்மை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால் கெட்டு போயிருப்பேன். அப்ப விசுவாசம் உடையவர்களாகிய உங்களை கர்த்தர் கெட்டு போக விடவில்லை. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நீ விசுவாசிக்கிறனா எந்த விதத்திலும் நீயோ உன் குடும்பமோ நீ சார்ந்தவர்களோ கெட்டு போக கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டாரு. அல்லேலூயா. ஆனா விசுவாசிக்காம இருந்தா கெட்டு போயிருவோம். அப்ப இந்த ஆத்மா வாழணும்னா உன் சரீர ஜீவியத்திலே உன்னுடைய வாழ்க்கையின் நாட்களிலே நீங்கள் விசுவாசமுடையவர்களாய் வாழணும். ஆமாவா இல்லையா? நீ விசுவாசமுடையவர்களா கர்த்தரை பற்றி கொண்டு புரிதுங்களா வாழ்ந்தீங்கன்னாக்கா, கர்த்தரை நம்பி வாழ்ந்தீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை முடிவு பரியந்தம் நடத்துவேன். அல்லேலூயா. அங்க வேதம் கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் தன்னிடத்தில் விசுவாசம் இருந்த ஆபிரகாமுக்கு துணையா இருந்தாரா? யாருக்கு துணையா இருந்தாரா? ஆபிரகாமுக்கு துணையா இருந்தாரு. ஆதியாகமம் 15:1 சொல்கிறது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆபிரகாம் கலங்கி பயந்து, ஐயோ ஆண்டவரே, செல்வத்தை கொடுத்தீங்க, ஆசிகளை கொடுத்தீங்க, வேலையாட்களை கொடுத்தீங்க, மிருக ஜீவங்களை கொடுத்தீங்க, என் சம்பத்தை பெருக செய்தீங்க, இவை எல்லாவற்றையும் ஆளுவதற்கு எனக்கு ஒரு குமாரனை கொடுக்கலையா ஆண்டவரே? ஒரு பிள்ளை இல்லையா ஆண்டவரே? ஆமென். அப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன்பா கலங்குற, நீ ஏன்பா பயப்படுற, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு மகா பெரிய பாலனாய் இருக்கிறேன். இந்த உலகத்துல அவன் என்னை விட உனக்கு அவன் வேற வேணுமா?
வேணுமா? கேட்டதையெல்லாம் தருவார் இயேசுநாதனே, கேளாததையும் தருவார் என் நித்திய நாதனே என்று சொல்லி பாடுறோமே. நீ கேட்கறதையும் கொடுப்பாரு, நீ கேளாததையும் உனக்கு கொடுக்கக்கூடியவர் உன் கூடவே இருக்கிறார். ஆபிரகாம் கூட ஆண்டவர் இருந்து நான் உனக்கு மகா பெரிய பலனாய் இருக்கிறேன் சொன்ன தேவன் இந்த காலை வேளையில ஆமென் அன்பு தேவ பிள்ளைகளை உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறாரு. ஆபிரகாமுக்கு தரிசனமானவர், ஆபிரகாமோடு கூட பேசினவர். ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு மகா பெரிய பலனாய் இருக்கிறேன்னு சொன்னவர் ஆபிரகாமுக்கு ஈசாக்கை வாக்களித்து கொடுத்தார். அல்லேலூயா. ஆதியாகமம் 21:17 அவன் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். ஒருவேளை உன் பிள்ளைக்காக நீ அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறாயோ, உன் புருஷனுக்காக நீ அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறாயோ, உன் எதிர்காலத்தின் தேவைகளுக்காக அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறாயோ, அல்லது ஒரு கடன் சுமையில மாட்டி நீ தவித்துக் கொண்டிருக்கிறாயோ, நீ எந்த சூழ்நிலையில இன்றைக்கு இந்த ஆலயத்திற்குள்ள தேவனை மகிமைப்படுத்த வந்திருக்கிறாயோ, ஆண்டவர் உன் கண்ணீரை காண்கிறவராயிருக்கிறார். ஆகார் அங்கே அழுது அழுது கதறி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளையும் இருக்கும் இடத்தில் நான் அவன் சத்தத்தை கேட்டேன். அல்லேலூயா. நீயும் நானும் பிள்ளை அல்லவோ? ஆண்டவருக்கு பிள்ளை அல்லவோ? அல்லேலூயா. ஆண்டவருக்கு நாம் பிள்ளை அல்லவோ? நாம் கண்ணீரை, நம்முடைய கதறல, நம்முடைய சத்தத்தை கேட்கிறவர் ஒருவர் கூடவே இருக்கிறார். கண்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். கணவன் துரத்தி விட்டா, ஆமென், அடைக்கலம் கொடுத்த எஜமானி சாரால் துரத்தி விட்டா, எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு ஆமென் தனிமைப்படுத்தப்பட்ட ஆமென் ஆகார் அழுது புலம்புகிறார். ஐயோ, துருத்தியில் தண்ணீர் இல்லையே, அப்பமும் தீர்ந்து போனது, என் பிள்ளை சாக கிடக்கிறானே, நான் என்ன செய்வேன் என்று கதறி அழுது கொண்டிருக்கிற ஆகாரின் சத்தம் கேட்டதோ இல்லையோ? அல்லேலூயா. அந்த பிள்ளையின் சத்தம் தேவனுடைய சமூகத்திலே கேட்கப்பட்டது. ஏன்னா அவன் ஆபிரகாமின் வித்தாய் இருந்தான். இன்றைக்கு கிறிஸ்து அவருடைய வார்த்தையாகிய வித்தினாலே, வித்தாகிய வார்த்தையினாலே உங்களையும் என்னையும் அவருடைய பிள்ளையாக நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். கர்த்தரை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நாம் இருக்கிற ஒவ்வொரு கூக்குரலும், ஒவ்வொரு கண்ணீரும், ஒவ்வொரு சத்தமும் தேவ சமூகத்தை, பரலோகத்தை, பரம தேசத்தை அசைக்கும் என்பதில் கடுகளவும் சந்தேகமே இல்லை. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகள், உங்க கண்ணீருக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறவர். அவன் பிள்ளைகள் ஆகிய நமக்கு ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்கிறது நல்லதல்லவே, பிள்ளைகளின் அப்பத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்க அவனின் தேவனாகிய கர்த்தர் கருத்துள்ளவராய் இருக்கிறாரு. பிள்ளைகள் நம்முடைய சத்தத்தை அவர் கேட்கிறவராய் இருக்கிறாரு. நீ என்ன தேவைகளோடு வந்திருந்தாலும், எப்படிப்பட்ட குறைகளோடு வந்திருந்தாலும், எப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளோடு வந்திருந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், பிள்ளையின் அப்பம் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. அங்கே ஆகாரின் கண்ணீருக்கு, அந்த பிள்ளையின் சத்தத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கும்படி அவன் பக்கத்திலேயே இருந்தார். கர்த்தரை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த தேவன் இன்றைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் தாமே என் பக்கத்தில் இராவிட்டால், இந்த ஆகாருக்கு ஒருவேளை பயம் வந்ததும், அவன் சூழ்நிலைகள் மாறினதும் கர்த்தரை பார்க்க முடியல, பக்கத்துல கர்த்தர் இருக்கிறத பார்க்க முடியல. அது போலதாங்க சில வேளையில நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய பயம், சில பிரச்சனைகள் பெரிய புத்தகரமா வந்து நிற்கும், செங்கடல் போல வந்து நிற்கும். அந்த பிரச்சனைக்கு மத்தியில பின்னாடி பார்வன் சேனலா வந்து நிற்கும். அந்த பிரச்சனைக்கு மத்தியில கர்த்தர் நமக்கு ஒரு புதிய வழியை தெரிஞ்சு வச்சுக்கிறார் என்பதை பார்க்க முடியாது. அல்லேலூயா. பொழுது விடுத்தது அவங்க பார்த்தாங்க, செங்கடல் பிரிந்ததை. ஆமென். இன்னைக்கு கூட கர்த்தர் உங்கள் பிரச்சனைகள் மத்தியில உங்களுக்கு ஒரு புதிய வாசல, புதிய வழியை கர்த்தர் நம்மை உண்டு பண்ணி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே அன்பு தேவ பிள்ளைகளை, இங்க வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது. ஆமென். அங்கே ஆதியாகமம் 26:24 அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தேவனாகிய ஆபிரகாமுடைய தேவன், தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். கர்த்தரை கர்த்தரை சோதரம் பண்ணுங்க. பாருங்க எப்படி வருது பாருங்க. கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து, அந்த மனுஷன் விசுவாசத்துல அவன் நீதிமானா மாறும் பொழுது, அந்த தகப்பனுடைய சந்ததி ஈசாக்குக்குள்ள அந்த ஆசீர்வாதம் வந்து, ஈசாக்குக்குள்ள இருந்து அவனுடைய வித்தாகிய யாருக்குள்ள போகுது? ஆகாரின் பிள்ளை அவனுக்குள்ளவும் போகுது. நல்லா யோசிச்சு பாருங்க, எப்படி எல்லாம் ஆசீர்வாதம் பெரியுது பாருங்க. அல்லேலூயா. விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும், கர்த்தரை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆசீர்வதிக்க அவரே உண்மையுள்ளவராய் இருக்கிறாரு. இப்போ ஈசாக்குக்குள்ள வருது. இந்த ஈசாக்குக்குள்ள வந்து அன்றாத்திலே நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், நீ பயப்படாத. ஏன்னா ஆபிரகாமின் காலத்தில் இருந்த பஞ்சத்தை காட்டிலும் ஈசாக்குடைய நாட்களில் ஒரு பஞ்சம் பெரிதாக இருந்தது. ஆகவே அவன் பயந்து என்ன பண்றானா,
மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு கிளம்ப பாக்குறாங்க. அர்த்தம் சொல்றாரு, இல்ல நீ இந்த தேசத்துல வாசம் பண்ண, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்கும்படி நான் உன் கூட இருக்கிறேன். ஆகவே பிரச்சனைகளும் சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. என்ன பண்றது ஆண்டவரே, ஏது பண்றது ஆண்டவரே, எங்க போறது ஆண்டவரே, என்ன பண்றது ஆண்டவரே, யோசிக்காதீங்க. கர்த்தர் உங்க கூடவே இருக்கிறாரு. யார் உங்க கூட இருக்கிறாங்க இருக்கலையோ, அவன் நீங்க நல்லா இருக்கும் பொழுது, நீங்க ஆசீர்வாதமா இருக்கும் பொழுது, நீங்க நல்லா இருக்கும் பொழுது 10 பேர் உங்க கூட இருப்பாங்க. கொஞ்சம் நீங்க தாழ்ந்து போயிட்டீங்கன்னா, உங்க கையில ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா, உங்க கூட இருந்தவங்களும் உங்களை விட்டு விலகி போயிருவாங்க. அப்பதான் உங்க கூட ஒரிஜினலா உண்மையா யார் இருக்கிறான்றதை நீங்க அறிந்து கொள்ள முடியும். அதுக்காக தான் உங்களை கர்த்தர் சில வேளைகளை தனிமையா விடுவார். கைவிடப்பட்ட சூழலை போல இருக்கும். அதுக்காக கர்த்தர் கைவிட்டுட்டார் அர்த்தம் இல்ல. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்பதை நீங்க உணர்ந்து கொள்வதற்காக சில வேளைகளில் கர்த்தர் நம்மை தனிமையாய் விடுவார். அல்லேலூயா. ஆமென். கடலின் ஆழத்துல ஆமென் தத்தளிக்கிற ஒரு அனுபவத்துல கர்த்தர் நம்மளை விடுவாரு. ஐயோ, எங்க அப்பா இருந்தா காப்பாத்துவாரு, எங்க அம்மா இருந்தா காப்பாத்துவாங்க, எங்களுடைய பாட்டர் இருந்தா காப்பாத்துவாங்க, அவங்க காப்பாத்துவாங்க, இவங்க காப்பாத்துவாங்க. எல்லாரும் ஒரு நாள் கைவிட்டாலும், யார் முன் அருகில இல்லாமல் போனாலும், உன்னை பாதுகாக்கும் கிடமாக கிறிஸ்துவம் கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. அஞ்சு நிமிஷம் முடிச்சிடறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போ இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில கூட ஒரு நம்பிக்கை வரணுங்க. ஒரு தகப்பனும் பிள்ளையோ அவன் கடலிலே பிரயாணம் பண்ணி போகும் பொழுது பெரிய ஆபத்து வந்து அந்த கடல் முழுகி போகிறது, அந்த கப்பல். அந்த சூழ்நிலையில ஒரே ஒரு அந்த படகுடைய ஒரே ஒரு மரம் மாத்திரம் அவன் மிதக்கிறது. அந்த தகப்பன் அந்த மரத்தை பிடித்து கொண்டு தன் பிள்ளையை பிடித்த தோள் மேல சுமந்து கொள்றான். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த பிள்ளை 2 பேரும் சேர்ந்து முழுகிறாங்க. அந்த மரத்துண்டு ஒருத்தர் மட்டும்தான் தாங்குது. தகப்பன் ஒண்ணு தான் உயிரை காப்பாத்திக்கணும், இல்ல பிள்ளையுடைய உயிரை காப்பாத்தணும். இப்ப தகப்பன் யோசிச்சான், நான் மரித்தாலும் என் பிள்ளை வாழணும்னு சொல்லி அந்த பிள்ளைய தூக்கி அந்த மரத்தின் மேல படுக்க வச்சது. கெட்டிமா பிடிச்சுக்கப்பா, அப்பா போயிட்டு வேற ஒரு படக நான் என்ன பண்றேன், ஆயத்த படி கொண்டு வந்து காப்பாத்தி கொண்டுட்டு போறேன்னு அந்த தகப்பன் தான் பிள்ளை கிட்ட சொல்றான். அந்த பிள்ளைக்கு இந்த உலகத்துல ஒரு பிள்ளை யார வேணாலும் நம்பாம போகும். அண்ணா பெத்த தகப்பன தாயை கண்டிப்பா ஒரு பிள்ளை நம்பவே நம்பாதா. அந்த பிள்ளை ஆசையா எங்க அப்பா போயிருக்காரு, வருவாரு, வந்து என்ன பண்ணுவாரு, என்னை காப்பாத்துவார் நம்பிக்கையோட அந்த கட்டுமரத்தை பிடிச்சிட்டு இருந்தது. அந்த தகப்பன் மூழ்கி மரித்து போன அந்த பிள்ளை அறியல. ஆனால் அந்த பக்கம் அந்த வேறொரு கப்பல் அந்த பிள்ளையை காப்பாற்றினது. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தர் மீது நம்ம ஒரு நம்பிக்கை வச்சிருப்போம்னா, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மரித்து இன்றைக்கு உங்களையும் என்னையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். உயிர்த்த இயேசு இன்றைக்கு நம்மளோடு கூட வாழ்ந்திருக்கிறார். அவர் நம்ம கூடவே இருக்கிறார். முழங்கால் படிடுவோம். நேரம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு தகப்பனே, அநேக காரியங்களை நீர் பேசி அனுப்பின பொழுதிலோ அப்பா, கருத்தாய் சுருக்கமாய் நீர் எங்க கூட இருக்கிறீங்க. அன்றைக்கு ஆபிரகாம் கூட இருந்தீங்க, ஈசாக்கு கூட இருந்தீங்க, யாக்கோபு கூட இருந்தீங்க, ஆகாரின் பிள்ளையின் சத்தத்தை கேட்காம கூட இருந்தீங்க. ஆமா ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, இன்றைக்கு எங்களோடு கூட நீங்க இருக்கிறீங்கப்பா, எங்களோடு கூட நீங்க இருக்கிறீங்க. இந்த சத்தியத்தோட கர்த்தர் எங்க கூட இருக்கிறாரு. எங்களை எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும், எங்க அப்பா எங்களை காப்பாத்துவாருன்ற நம்பிக்கையோட என் பிள்ளைங்க கடந்து போகட்டும் ஆண்டவரே. சந்தோஷத்தோட கடந்து போகலட்டும்பா. கண்ணீரோட வந்தவங்க ஆனந்த களிப்போட சபை விட்டு கடந்து சொல்லட்டும்பா. மீண்டும் இவங்க வரும்பொழுது நல்ல சாட்சியுடவங்களா கொண்டு வாங்கப்பா. நீங்க பிள்ளைங்க கூட இருந்து அவங்க குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் நாமத்துல மகிமையில நிறைவாக்குவீங்கப்பா. அந்த நம்பிக்கையோடு கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரும் மீட்பரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.